Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு 12வது கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இந்த சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சமவாய்ப்பு மாறிகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். சமவாய்ப்பு மாறினா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சமவாய்ப்பு மாறிகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஃபர்ஸ்ட் ஒன், தனிநிலை சமவாய்ப்பு மாறி எண்ணத்தக்க அளவை. செகண்ட் ஒன், தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி அளவிடத்தக்க அளவை. அதாவது தனிநிலை சமவாய்ப்பு மாறினா எண்ணத்தக்க அளவைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறினா அளவிடத்தக்கவை, அதாவது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அது எவ்வளவு நம்மளால அளக்க மட்டும் தான் முடியும். தனிநிலை சமவாய்ப்பு மாறிகள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சமவாய்ப்பு மாறியின் வீச்சு கணமானது எண்களின் தனிநிலை கணம் எனில் சமவாய்ப்பு மாறி நேர்மாறு பிம்பம் முடிவுறு அல்லது எண்ணிடத்தக்க முடிவு கணமாக அமையும். சமவாய்ப்பு மாறியின் வீச்சு குணம்னு வந்து பார்த்தீங்கன்னா சமவாய்ப்பு மாறி நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெய்யன் கூட ரியல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது மாறி இந்த எக்ஸுங்கிற கூறுலேருந்து x2 டுவோர்ட்ஸ் ஆருக்கு வரும். ஸோ இந்த வீச்சு கணமானது, அதாவது இந்த எக்ஸ்லேருந்து இந்த ரியல் நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும்போது அதாவது வீச்சு கணம்னு சொல்றாங்க. ஸோ அந்த வீச்சு கணோட எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ற மாதிரி, அதாவது எண்ணிடத்தக்க அளவு இல்லையோ அதே மாதிரி எக்ஸ் இன்வர்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம், அதாவது நேர்மாறு பிம்பமோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ற மாதிரி இருந்தா அதுதான் தனிநிலை சமவாய்ப்பு மாறின்னு சொல்லி சொல்றாங்க. அத்தகைய சமவாய்ப்பு மாறி தனிநிலை சமவாய்ப்பு மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. தனிநிலை கூறுகளில் வரையறுக்கப்படும் ஒரு சமவாய்ப்பு மாறி தனிநிலையாகவே இருக்கும். அதாவது இந்த தனிநிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஸோட கூறுவழியில் இருக்கிற ஒரு வேல்யூ அது ரொம்ப தனிநிலையாக தான் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தனிநிலை சமவாய்ப்பு அதோட மாதிரி தனிநிலையாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. தனிநிலை சமவாய்ப்பு மாறி நிகழ்தகவு நிறைச்சார்பு, குவிப்பரவல் சார்பு, நிகழ்தகவு நிறைச்சார்பிலிருந்து குவிப்பரவல் சார்புகள். அதாவது இதுல இருந்து இது நிகழ்தகவு நிறைச்சார்பிலிருந்து குவிப்பரவல் சார்பு கண்டுபிடிக்கிறது, குவிப்பரவல் சார்பிலிருந்து நிறைச்சார்பு பெறுதல். அதாவது இதுல இருந்து குவிப்பரவல் சார்பிலிருந்து நிகழ்தகவு நிறைச்சார்பு கண்டுபிடிக்கிறது. அதாவது சமவாய்ப்பு மாறிகளின் வகைங்கிற டாபிக் கீழே இந்த தனிநிலை சமவாய்ப்பு அப்படியே ஒவ்வொரு டாபிக் நிகழ்தகவு நிறைச்சார்பு, குவிப்பரவல் சார்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். தனிநிலை சமவாய்ப்பு மாறி இதோட வரையறை பார்க்கலாம். கூறுவழி எக்ஸிலிருந்து மெய்யெண் ஆருக்கு வரையறுக்கப்படும் எக்ஸ் எனும் ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் வீச்சு எண்ணிடத்தக்கவா இருந்தால் அது தனிநிலை சமவாய்ப்பு மாறி. அதாவது எக்ஸ்பிளேஷன்ல பார்த்த மாதிரி தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஆர், அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ரியல் நம்பர்ஸை பார்த்து வருது பார்த்தீங்கன்னா அந்த கூறுவழியிலேருந்து. ஸோ அப்படி வரும்போது அந்த எக்ஸுங்கிற சமவாய்ப்பு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் வீச்சு எண்ணிடத்தக்க, அதாவது வீச்சின் மீன்ஸ் எவ்வளவு கவுண்ட் இருக்கோ அந்த கவுண்ட் நம்மளால என்ன முடிஞ்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தனிநிலை சமவாய்ப்பு மாறி. முடிவுற எண்ணத்தக்க முடிவுறா எண் மதிப்புகளை மட்டுமே கொண்டிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து முடிவுறா என்ன இருந்தாலும் அதனால நம்ம கவுண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கவுண்ட் பண்ற மாதிரி வேல்யூஸ் தான் மட்டும்தான் இருக்கும் தனிநிலை சமவாய்ப்பு மாறின்னு சொல்றாங்க. இங்கு எஸ் கணத்தில் உள்ள ஒவ்வொரு மதிப்பின் நிகழ்தகவு மிகையின் நிகழ்தகவு கொண்டதாகவும் நிகழ்தகவு மொத்த கூடுதல் ஒன்றாகவும் இருக்கும். அதாவது இதுல வர கூறுவழி வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா மிகையின் மதிப்பு, அதாவது பிளஸ் வேல்யூஸா மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதோட கூடுதல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மொத்த கூடுதல் மொத்தத்தை ஆட் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்புரை, தொடர்குழுவில் கூட தனிநிலை சமவாய்ப்பு மாதிரியே வரையறுக்கலாம். அதாவது தொடர் கூறுவழியிலும் கூட தனிநிலை சமவாய்ப்பு வரையறுக்கலாம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் தொடர் கூறுவழி வந்து பாத்தீங்கன்னா s = 0,1, அதாவது இந்த பிராக்கெட் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்டு பிராக்கெட். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது ஓப்பன் பிராக்கெட். ஸோ 0,1ங்கிறது க்ளோஸ்டு பிராக்கெட். இல்ல அனைத்து ஒமேகா பிலாங்ஸ் டு எஸ்க்கு, அதாவது சமவாய்ப்பு மாதிரி x ஒமேகா = 10 என வரையறுக்கப்படும். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் வேல்யூக்கும் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா 0,1ல இருந்து 10 வேல்யூக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா மென்ஷன் பண்றாங்க. தொடர் குறுவழி s = 0,20க்கு வரையறுக்கப்படும் சமவாய்ப்பு மாறி, அதுவும் க்ளோஸ்டு பிராக்கெட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா x ஒமேகா, அதாவது சமவாய்ப்பு மாறி எப்படி சொல்றாங்கன்னா ஒமேகா பிலாங்ஸ் டு, அதாவது 0,10 இங்க பாத்தீங்கன்னா தெரியும்
அதாவது க்ளோஸ் டு போடல, அது ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட். ஸோ அதனால தான் இது க்ளோஸ் டு, இது ஓப்பன் ப்ராக்கெட்னு அர்த்தம். ஸோ இது வந்து அந்த சார்பு வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். 0,10 அதாவது 0,10 கூட வேல்யூ வர வேல்யூ எல்லாத்துக்குமே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மாதிரிங்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காயின் சொல்றதையும் ரெட் பால் ஒயிட் பாலும் பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். அதை பார்த்தீங்கன்னா புரியும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 வந்து ஒரே மாதிரி இருக்கனால இந்த 1ன்னு ஒரு மாதிரி எடுத்திருக்காங்கன்னு புரியும். அதே மாதிரி 10 to 20 ஒவ்வொன்றும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான வீடியோ பார்க்கும்போது எப்படி இது வந்து இந்த 1 2ங்கிற மாதிரி எடுத்தோம், இந்த மாதிரி ஒரு சார்பு மாதிரி கொடுத்துருக்காங்கிறத பார்த்தா உங்களுக்கு புரியும். நிகழ்தகவு நிறைச்சார்பு, ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்பு என்னன்னு பார்க்கலாம். ஒரு தனிநிலை சமன்பாடு மாதிரி குறிப்பிட்ட எக்ஸ் மதிப்பை பெறும்போது, அதாவது ப்ராபர்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தனிநிலை சமன்பாடு மாதிரில வெறும் இந்த எக்ஸ் மட்டும் தான் பார்ப்போம். அந்த எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ பெறும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது பி ஆஃப் எக்ஸ் என குறிப்பிடப்படும். அதாவது அந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ல பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் சார்பு நிகழ்தகவு நிறைச்சார்பு அழைக்கப்படுகிறது. அதாவது அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்புன்னு சொல்லி சொல்றாங்க. இருப்பினும் சில நூலாசிரியர்கள் இதனை நிகழ்தகவு நிறைச்சார்பு எனவும் நிகழ்வின் சார்பு எனவும், அதாவது நிகழ்வின் சார்புனும் இதை சொல்றாங்க. பாடப்பகுதியில் சமயமார்பு தன்னிலையாக இருக்கும்போது வழக்கமான துறை சொல்லான நிகழ்தகவு நிறைச்சார்பு என்பது பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அதன் வழக்கமான சுருக்கம் பிஎம்எஃப். பிஎம்எஃப் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டிங்கிற ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எம் எஃப், ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பிஎம்எஃப்னு இந்த நிகழ்தகவு நிறைச்சார்பா சொல்றாங்க. சார்புன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்டெப்தா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அது பார்க்கும்போது இப்போ கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறதா உங்களுக்கு புரியும். தேற்றம் நிரூபணமின்றி, அதாவது நிகழ்தகவு நிறைச்சார்பு ஒரு தேற்றம் வந்து நிரூபணமின்றி. எஃப் ஆஃப் எக்ஸ் எனும் சார்பு x1 x2 x3 xn என்ற மெய் மதிப்புகளுக்கு நிகழ்தகவு சார்பு தேவையானதும் போதுமான நிபந்தனைகள் கீழ்காணும் பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்பா இருக்கணும்னா கீழ் இருக்க கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற சார்பு, அதாவது இந்த x1 x2 x3 வேல்யூவை பொறுத்து இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸை சார்ந்து இந்த வேல்யூஸ் சமாளிப்பு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால தான் இது ஒரு சார்புன்னே சொல்றாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த சிம்பிள் கிரேட்டர் இங்க லைன் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இந்த ரெண்டு கண்டிஷன், அதாவது ஒன்று 0 இல்லை 0 விட ஜாஸ்தியா இருக்கணும். அதே மாதிரி அந்த மொத்தம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ வந்து டோட்டல் வேல்யூ வந்து 1 வரணும். இங்க கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 ... ஸோ இதுதான் இங்க கேயோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணாதான் அது நிகழ்தகவு நிறைச்சார்புன்னே சொல்றாங்க. சமாளிப்பு மாதிரி ஒரு சார்பு என்பதால், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்புனா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பட்டியல் முறை, அதாவது டேபிள் மெத்தட்லையும், வரைபட முறை அதாவது கிராஃப் மெத்தட்லையும், கோவை முறை அதாவது இப்போ வந்து நம்ம லாஸ்ட்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சார்பு மென்ஷன் பண்ணியும் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் எடுப்பாங்க சார்புக்கு. ஸோ இது வந்து நிகழ்தகவு சார்பு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும் எப்படி பட்டியல் முறையிலும் வரைபட முறை கோவை முறையிலையும் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிகழ்தகவு நிறைச்சார்பு பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.